பணம் கையில வரப்போது, நம்ம மாசம் மாசம் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு. நமக்கு இப்ப நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப ஜனவரி புது வருஷம் பிறகுது, 1ஆம் தேதி பிறகுதுன்னா மகிழ்ச்சியா இருக்கும். ஜனவரி 2ஆம் தேதி என்ன நம்ம வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல பிப்ரவரி மாசம் பொருளாதாரத்துல நம்ம நலிவடைய போறோம்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன பண்றோம், கணக்கு போடுவோம். ஓகே, இந்த பணத்தை நம்ம செலுத்திடலாம், வேலைக்கு போறோம், வருமானம் வரும், செலுத்திடலாம். ஆனா அடுத்த மாதம் ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஜூலை மாசம் இருக்குது, செப்டம்பர் அக்டோபர்ல இதை பாக்குறவங்களுக்கு சொல்றேன், பொதுவா எல்லாருக்குமே சொல்றேன், என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. கர்த்தர் தான் நமக்கு கிருபையா எல்லா நாட்களும் கடந்து வர உதவி செய்கிறார். ஆனா நம்ம முன்னாடி ஒரு கணக்கு போட்டு 10ஆம் தேதி செலுத்திடலாம், அந்த கடனை தவறாம கட்டிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அந்த கடன் சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கியிருந்தாவோ, அல்லது மற்ற மனிதரிடத்துல அந்த கடன் நிறுவனங்கள் கிட்ட கடன் வாங்கியிருந்தாவோ, வங்கியில கடன் வாங்கியிருந்தாவோ, அல்லது எப்படியோ நீங்க கடன் ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா திருப்பி செலுத்துவதற்கு நீங்கள் போராட்டங்களை சந்திக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க திட்டம்